தற்போது இந்த ஸ்கேல்ப் கூலிங் மிஷின் அதை துவங்கி வைக்க எமது சிறப்பு விருந்தினர்கள் மருத்துவர் சாந்தா அருண்மொழி மேடம், முதல்வர் நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மற்றும் மிஸ்ஸஸ் சாரதா மணி மேடம், தலைவர் பாரதி நிறுவனங்களை அன்போடு துவக்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். I now request Mrs. Sharada Mani Madam, Chairman, Bharati Group of Institution, to share a few thoughts with us. இங்கு குழுமியுள்ள அனைவருக்குமே நண்பு கழுமிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் தீப்தியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் அளவுக்கு தமிழ் நான் பேசுவேனா என்னன்னு எனக்கு சரியாக தெரியும். ரொம்ப அருமையான தமிழ் டாக்டர் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் சங்கம் மூலம் ஒரு வேளை சொல்லி கொடுத்தாரு என்னவோ தெரியல. ரொம்ப அருமையான தமிழ், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான சாலைகளை ஒரு அரை வட்டத்தில் அழகாக இணைச்சிருக்கு, நிமிர்ந்து நிற்குது. இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் நமக்கு நாமக்கலுக்கு எவ்வளோ பெரிய வரம்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ ஏதாவது கேன்சர் பேஷண்ட் உடனே நம்ம சென்னைக்கு போகலாமா, கோயம்புத்தூர் போகலாமா, பெங்களூர் போகலாமா, பறந்துட்டு நிற்கணும். ஆனால் அதுக்கு மாறா இப்போ சென்னையில் உள்ளவங்களும் கோயம்புத்தூரில் உள்ளவங்களும் இன்னும் நார்த் இந்தியாவில் உள்ளவங்க கூட இங்கே வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நாமக்கல்லில் எப்படி ஆஞ்சநேயர், டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன் அண்ட் பவுல்ட்ரி எப்படி ஒரு முத்திரை பதிக்குதோ, அதே போல் இந்த நாமக்கல் புற்றுநோய் சிகிச்சை தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையமும் ஒரு முத்திரையாக உறுதியாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ரங்கர் சன்னதியில் ஒரு சின்ன தங்கம் கிளினிக்காக ஆரம்பித்தது 1990க்கு பிஃபோர்னு நினைக்கிறேன், 81 to 89. அந்த சமயத்தில் நான் அங்கே போக வேண்டிய ஒரு நிலைமைகள் பார்த்துருக்கோம், அந்த சின்ன இடம் எப்படி இருந்ததுன்னு. இன்றைக்கி இது வந்து அப்படியே தலை நிமிர்ந்து நிற்குதுன்னு சொன்னால், டாக்டர் குழந்தைவேலு ஒரு பல்துறை வல்லுநர், பலவேறு ரசனை, நல்ல திட்டமிட்ட செயல், இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லலாம். கூட அன்பும் பாசமும் இணைந்த மாரல் சப்போர்ட் டாக்டர் மல்லிகா கிட்டேருந்து, இவங்க 2 பேரும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய ஆணிவேர்னு சொல்கிறத மறக்கவே முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் இந்த ஆணிவேர், இந்த நிறுவனம் எப்படி விருட்சமாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால், அதில் கிளைகளாகவும் மலர்களாகவும் கனிகளாகவும் மனம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. 3 மகன்களும் 3 மருமகளும் நல்ல தரமான கல்லூரிகளில் படித்து நல்ல அருமையான கல்வி அறிவும் தொழில்நுட்பமும் கலந்து இங்கே வந்திருக்கனால தான் இது இந்தளவு விருட்சமாக இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இதில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி இந்த மெஷின், ஸ்கேல்ப் கூலிங் மிஷினை லான்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப கௌரவமாக நினைக்கிறேன். அதே போல் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு பெரிய வரம் தான். இதில் நானும் ஒரு பெட் பேஷண்ட், ஐ எம் ஆல்சோ எ வாரியர். ஒரு நிமிஷம் தடுமாட்டம் வருது. முதல்ல கேன்சர் கண்டுபிடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் கூட சர்ஜரிக்கு பயப்படல, கீமோவுக்கு பயப்படல. ஏன்னா கீமோனா என்னன்னே தெரியாது, அதுக்கெல்லாம் நான் பயப்படவே இல்லை. காசு செலவோ இல்லை அலைச்சலோ அதுக்காக நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கீமோவுக்கு அப்புறம் அந்த 16வது நாள் முடி கொட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல் டிப்ரெஷன் வந்தது, சரியான மன அழுத்தம். அதிலிருந்து வெளியில் வரவே முடியலை. கிட்டத்தட்ட 1 year முடியே இல்லாத ஒரு நிலையில் ஒரு ஸ்கூலுக்கும் போய்கிட்டு இருக்க வேண்டியது. நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் மறைக்க முடியல. அது பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது. இது அந்த காலத்தில் இதை கண்டுபிடிச்சிருந்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியலையோ இன்றைக்கி இது ஒரு பெரிய எல்லா பேஷண்ட்டுக்கும் வரமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இன்னும் பல நவீன இயந்திரங்களோட மேலும் மிளரணும். டாப் 7ன்னு நான் ஏதோ கூகுளில் பார்த்தேன், இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் டாப் 7ஆக இருக்குது, டாப் 7க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டாப்பில் ஃபஸ்ட்டாக வரணும்னு சொல்லி வாழ்த்தி, டாக்டருக்கு ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி எல்லா பலமும் வளமும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு அமைக்கிறேன். நன்றி.